நம்ம வந்து கோட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டோட தளபதி விஜய் அவர்கள் சேர்ந்து பண்ணுற 2வது படம் கோட். பெரும் பொருட்செலவில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. வெங்கட் பிரபு டைரக்ஷனில் அருமையாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா அவர் பண்ண படம்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக தான் பண்ணுவார். இப்போ தலைக்கு வந்து ஒரு மங்காத்தா மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து இந்த படம் கோட்டு. படம் ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை. அந்த தொன்று தொட்டு வர வந்து ஹீரோ வந்து போலீஸாக இல்லை உளவுத்துறையில் இருப்பாங்க. அவங்க வந்து வில்லனை அட்டாக் பண்ண போகும்போது எதிர்பாராத விதமாக வில்லனோட ஃபேமிலி இறந்துருவாங்க. உடனே வில்லன் வந்து ஹீரோவை வந்து பழிவாங்குற விதமாக ஹீரோட பையனை கடத்தி கொண்டு போய் வளர்த்து ஹீரோவுக்கு எதிராக வந்து அவர் அனுப்புவாங்க. அவங்க பொண்ணுனே குடும்ப பாட்டெல்லாம் பாடி மனசு திருந்தி வில்லனையே கொண்டுட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதுதான் யூஸ்வலாக எல்லா கதையிலும் வரும். இதில் பாதிக்கு பாதி அப்படி இருந்தாலும் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் வளர்த்த அப்பனுக்கு வந்து விசுவாசமாக இருக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி, இளைய தளபதி 2 பேர். இதில் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடுக்கான ரா அமைப்பில் உள்ள ஒரு உளவு அதிகாரியாகவும், மனைவிக்கு பயப்படுற ஒரு சராசரி கணவனாகவும், பாசமாக இருக்கிற ஒரு தகப்பனாகவும் அருமையாக நடிச்சிருக்காரு. அவர் எப்பவுமே காமெடியில் பின்னி படல் எடுப்பார். அதை விட வில்லனா வர இளைய தளபதி வில்லனிசம் கலந்த ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் அவரை வந்து போட்டு தள்ள வேண்டியதுன்னா இவருங்கிற ஒரு விருப்புணர்வை கொண்டு வந்தது தான் வெங்கட் பிரபு டைரக்டரோட டச்சு. அருமையாக பண்ணியிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து இன்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மாசம் பரபரப்பாக போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனே பிள்ளையார்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கேப்டன் தான். கேப்டனை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அதுலேருந்து ஆரம்பிச்சு இன்டர்வல் பிளாக் வரைக்கும் நல்லா பரபரப்பாக போகுது. இன்டர்வல் பிளாக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சென்டிமெண்ட் அது இதுன்னு கொஞ்சம் ஸ்லோ அடிச்சாலும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் படம் ஃபுல் ஸ்பீடில் டேக்கப் ஆகிடுது. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் பரபரப்பாக கொண்டு போயிருக்காங்க. முழுக்க முழுக்க ஸ்டேடியத்திலே வச்சு பட்டையை கிளப்பியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த், அஜ்மல், பிரபுதேவா, ஜெயராம், லைலா, ஸ்னேகா, கேமியோ ரோலில் திரிசா, எஸ்கே, கிரிக்கெட் தலை நம்ம தோனி, இப்படி நிறையா பேர் வந்துட்டு போகிறாங்க. படத்தில் வந்து மெயின் பார்த்தீங்கன்னா கேமரா செம்ம ஒர்க்கு. அருமையாக பண்ணியிருக்காரு கேமராமேன். யுவன் சங்கர் ராஜா வந்து ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணப்போ எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க சோசியல் மீடியாவில். ஆனால் ஸ்க்ரீனில் அருமையாக இருக்குது. 2 மெலோடி அருமையாக இருக்குது. எப்போ போல மெலோடியில் நான் தான் கிங்னு யுவன் இதில் காட்டியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தளபதியோட ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி 2 குத்து மியூசிக் ஃபுல்லாக இறக்கி விட்டுருக்காரு. குறைய சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் தரம்னு சொல்லாதீங்க, நம்ம ஆளுங்க பண்ணுற தரம் தான் ஹாலிவுட்டு வரன்னு நம்மளை பார்த்து கற்றுக்கணுங்கிற ரேஞ்சுக்கு இப்போ போயிட்டு இருக்கு டெக்னாலஜி. ஏஐல வர கேப்டனோட சீன் ஆகட்டும், அதேமாரி வந்து இளைய தளபதி அவர் வந்து ஏஜ் சின்ன பிள்ளையா காமிக்கிற அந்த விஷயமா இருக்கட்டும் அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து அருமையாக இருக்குது. எதுவுமே குறை சொல்ல முடியாது. தளபதியோட ரசிகர்கள் கண்டிப்பாக ஒரு 10 டைமாவது பார்ப்பாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா சராசரி ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஒரு டைமாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான மூவி தான். மோகன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஒரு வில்லத்தனத்தில் வந்து ஒரு கரெக்டாக அவர் கொடுத்த ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. படம் வந்து எந்த விதத்திலும் நம்ம குறை சொல்ல முடியாது. பழைய கதையை பட்டி டிங்கரிங் பார்த்துருந்தா கூட ஒரு புது ட்ரீட்மெண்ட்டாக வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே வந்து பெஸ்ட்டான மூவியாக கொடுத்துருக்காரு. கோட் இஸ் பெஸ்ட் மூவி.